ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி குடமிளகாய் வச்சு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் சிம்பிளாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸ் ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் ஜெல் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 2 குடைமிளகாய் சேர்த்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இதை வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்து இதை வந்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி வரணும். வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக, புளிப்பில்லாத தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வந்து நல்லா இந்தளவுக்கு குலைவாக வதங்கி வந்துடணுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து முதல்ல குடைமிளகாயும் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கெட்டியான கிரேவியாக தாங்க செய்கிறேன், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. கடைசியாக சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க. அதிக டைம் வந்து க்ளோஸ் பண்ண வேணாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் போதும். இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.